இருக்கு. முடிஞ்சு போச்சு சோலி. போடு. ஹலோ அண்டர்ஸ், இன்னைக்கு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா ஸ்னேக் ஹெட்டை பத்தி தான் பார்க்க போறோம். நிறைய பேர் கேக்குறீங்க ஸ்னேக் ஹெட் போற லொகேஷன் சொல்லுங்கன்னு. நான் போற லொகேஷனை பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா மீனுங்க இருக்காது. எப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஏரி காலங்கள்ல இப்ப பிஷிங் பண்றது கிடையாது. இப்போ பாத்தீங்கன்னா சென்னையில பெஞ்ச மழையில நிறைய இடங்கள்ல தண்ணி போய் ஏரியில இருந்து வழிஞ்சு ஒரு குட்டை குட்டையா இருக்கும். நிறைய பிளாட் இருக்க வீடுங்க இருக்கும். 2 வீடு இருக்கும். ஒரு நடுவுல வீடுல மட்டும் கொஞ்சம் தண்ணி இருக்கும். அந்த மாதிரி இடங்கள்ல கூட பிஷிங் பண்ணியிருக்கோம். சோ இந்த வீடியோ வந்து பிகினர்ஸ்க்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி ஸ்னேக் ஹெட்டுக்கு லொகேஷன் தேடுறீங்க, எப்படி தேடணும்னு தெரியல, நிறைய பேர் போன் பண்ணி கேட்டீங்க. சோ அவங்களுக்காகவும் இதுதான். டைரக்டா சொல்லிடுறேன், பிஷிங் பண்றத 1-2 எடுத்திருக்கேன். பட் எந்தெந்த லொகேஷன் எப்படி இருக்கும், இந்த மாதிரி லொகேஷன்ல விரால் அடிக்கும்ன்றத ஒரு லொகேஷனுக்கும் தெளிவான ஒரு வீடியோ இருக்கு. நீங்களே பார்த்துட்டு அந்த மாதிரி லொகேஷன் உங்க வீடு பக்கத்துலயோ இல்ல உங்க ஊர் பக்கத்துலயோ எங்கேயா இருந்தா ட்ரை பண்ணி பாருங்க. நான் அப்படிதான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா எந்த ஏரியிலும் பாத்தீங்கன்னா ஸ்னேக் ஹெட்டுக்கு சரியான ஒரு களங்களே கிடையாது. சோ அதனால இந்த மாதிரி நம்ம சுத்தி பார்க்குற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு குட்டி இடத்துல இந்த மாதிரி ஸ்னேக் ஹெட்டை வந்து பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அது டக்குன்னு மாட்டவும் வாய்ப்பு இருக்கு. ரொம்ப நேரம் கழிச்சு அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சோ அதனால இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா பிகினர்ஸ்க்கும் இந்த லொகேஷன் தேடுறவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுலயும் லொகேஷன் தேடாதீங்க. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நாங்க போன இடத்துல பாத்தீங்கன்னா மீனே இல்ல, கஷ்டப்பட்டு தான் பிடிச்சிருக்கோம். சோ போனா ஒரு வாட்டி போலாம், அதுக்கப்புறம் போனா தண்ணியே இருக்க போறது கிடையாது. ஏன்னா இது மாதிரி இடங்களை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக தான் இந்த வீடியோ. சோ எப்படியும் நீங்க இதை ஸ்கிப் பண்ணிடுவீங்க. சோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு லொகேஷன் எப்படி இருக்குன்றத தெளிவா 1 by 1 காமிச்சிருக்கேன். அந்த லொகேஷனை பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க. வாய்ஸ் ஓவர் எதுவும் கொடுக்க போறது இல்ல. எப்படி இருக்குன்றத நீங்களே உங்க கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய சொல்றோம், ஆனா ரீச் ஆகல. உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததுன்னா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோ மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. அப்படி யூஸ்ஃபுல் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ள போலாம். அந்த புதார் இருக்குல்ல, அந்த புதார்ல இருந்து பாத்துட்டேன். புதார் வாயிலே போகுது. அவன் கரெக்டா போட்டான். சூப்பர் சூப்பர். எப்பா எவ்வளோ பெருசு. மழை தண்ணி வெள்ளையிலே ஆயிடுது, தரையில் அடிக்க வேண்டாகுது. எகிர்ச்சு நல்லா. ஆனா ரொம்ப சிஸ்ட் ரிலீஸ் பண்ணிடலாம். 2 உள்ள பார்த்து 2 முழு லாக்கு. நான் எங்க எடுப்பேன், நான் எதிர்பார்க்காத இடத்துல. வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு 250லேருந்து 300 கிராம் தான் இருக்கும். சரி இதை ரிலீஸ் பண்ணிடலான்னு பார்த்தா அவரே தப்பிக்கிறாராமா. அவரே தப்பிக்கிறத நீங்களே பாருங்க. இது ஆக்ஷன் மேடம். மேடம் இது ஆக்ஷன். கஷ்டப்பட்டு கடைசியில் அவரே தப்பிச்சிட்டாரு. என்ன ஒரு ஆக்ஷன் பாருங்க. இவனோட நடவடிக்கை வெளியில. ஓகே போராடி அது தேலி தான். போச்சு.
நல்லா சைஸாக தான் இருக்குது தடிசா. அதை நான் பிடிக்கிட்டா மொதல் வாட்டி தவளை பார்க்கும்போது அலை ஓடிச்சோ. என்னாச்சு? இங்க வந்து வச்சது காலில் போ வாயில் எடுக்கவே இல்லை, சும்மா தட்டி தான் விட்டுது. குட்டிக்கிட்டி ரெக்கார்ட் ஆச்சா தெரியலையே. ரெக்கார்டில் தான் இருக்கு. முடிஞ்சு போச்சு சோழி. இவன் சரியா வர மாட்டான்டா. டைம் குத்து அடிக்க வேண்டியது தானே. இது எங்க டைம் குத்து எடுக்காது, வாயில இருந்து தானே வந்தது. என்ன இன்னும் லாங் அடி ப்ரோ. ப்ரோ இங்கேயே போடலாம் ப்ரோ. சூப்பராக இருக்குது. ஸ்பாட் அருமையாகுது. நான் பாத்துட்டேனே, மீன் கலக்குது பாருங்க, சுத்தி வீடு சென்டரா கலக்குது. கலங்கி போயிது பாருங்க. அங்க வர அழுகுது. தெளிவு இருக்கும் இல்ல. இந்தாங்க நீங்க சார். தெரியுதா? அங்க பாரு ப்ரோ. போடு. எவ்வளவு பெரிய தெளி. காட்டுங்க. எப்படி வாயில ஃபுல்லா மூழ்கிட்டு இருக்கு போல. டவுன்லோடு தான் இருக்குது. ஃப்ராக் எவ்வளவு பெரிய ஃப்ராக் இருக்குது பார்த்தீங்களா? ஆனால் இது மோனோஃபிலம் லைன் கட்டினா தான். அப்படிலாம் ஒன்றும் இல்லை ப்ரோ, முடிக்கிறேன். நானும் வந்து போடுறேன். என்ன மீன்? குளிச்சு கிடக்குதான் தெரியும். இது தூக்கி பிடி ப்ரோ. ஏன் என்ன காட்டாதீங்க ப்ரோ. ஓகே. என்னாச்சு? பொறுமையாடா. தனியா உருட்டு வருது. பால் செட்டு உருட்டு வர்ற மாதிரி இல்லையா? இல்ல, நான் வேற மாதிரி எடுக்கிறேன் வீடியோ. பக்காவெல்லாம் எடுக்கல, அது ஒரு கோளாறு ஆகி போச்சு. கோளாறுக்கே கோளாரா? சீட்டா பிராக்கு சீச்சிக்கிட்டு ஓடிச்சு. தெரியலையா? நல்லா தான் இருக்கு.
போடு 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 பண்ணி போடு அங்கே அடிச்சிருங்க. எதுக்குன்னு அடிக்குது இப்போ போட்டு பாரு மாட்டிக்கிச்சு. சரியான வீடியோ என்ன இது? இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு கூவுடா. ஃப்ராக் காமிங்க. அதுதான் சொல்றேன், அந்த இடத்துல இருந்து ஏத்துன்னு வரணும். போடுங்க. போடு. போ ப்ரோ. இல்ல ப்ரோ வாயில எடுக்கல.